அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம். இந்த விடயம் அப்படின்றது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம், அதே போல் பெற்றோர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், மாணவர்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் அவர்களுடைய வெற்றியிலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தை பார்க்கின்ற போது அந்த பெற்றோர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். சாதாரணமாக கல்வி பொதுத்தராதர பரீட்சை என்பது இலங்கையை பொறுத்தவரைக்கும் பாடசாலை பருவத்தின் மிக முக்கியமான ஒரு படிக்கல். அந்த படிக்கலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகின்ற போதுதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு எல்லையாக அந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இருக்கின்றது. அதிலையும் குறிப்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கணித பாடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்தரத்தில் நாங்கள் என்னத்தை படிக்க போகிறோம், அப்படி இல்லாட்டி உயர்தரம் படிக்கிறோமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கின்ற ஒரு முக்கிய புள்ளியாக கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் கணித பாடம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த கணித பாடம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான பாடம், ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்ற ஒரு பயத்தையும் பீதியையும் உண்டு பண்ணி அந்த கணித பாடத்தின் பால் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை குறைத்து ரொம்ப ஒரு கணித பாடம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற ஒரு மனநிலையை பிள்ளைகளுக்கு உருவாக்குவதன் காரணமாக சாதாரண தர பரீட்சையில் பெரும்பாலான மாணவர்கள் இந்த கணித பாடத்தில் தடக்குவதை அல்லது அதில் சிக்கல் படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். கணித பாடம் அப்படின்றது அப்படி சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்துக்கு தயாராகுவது என்பது பல்வேறுபட்ட வழிகள் இருக்கின்றது அந்த கணித பாடத்தில் சித்தி எய்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்காகவே அதில் முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த அபக்கஸ் என்று கூறப்படுவது. இப்போதெல்லாம் சின்ன பிள்ளைகள் அநேகமாக இந்த அபக்கஸ் கல்வியை கற்கின்ற நிறைய பிள்ளைகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த கணிதத்தின் பால் அல்லது கணிதம் அப்படின்றது ரொம்ப இலகுவான முறையாக மாறி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை தெளிவுபடுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். கணிதம் என்பது விஞ்ஞான ஆராய்ச்சிகளுடனும் அதன் பிரயோகங்களுடனும் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் ஒரு அறிவியல் சாதனமாகும். கணிதத்தின் தேவை எமது அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாகும். இதனால்தான் கலிலியோ கலிலி கணிதத்தின் உதவியால் நாம் இவ்வுலகத்தையே அறியலாம் என்று கூறினார். கணிதம் என்று நாம் பொதுவாக நோக்கும் போது எமக்கு உடனடியாக தோன்றுவது இலக்கங்களும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் எனும் அதன் செயல்முறைகளும் அத்துடன் உருவ அமைப்புகளும் தான். ஆரம்ப காலங்களில் கணிதம் என்பது எண்களின் உபயோகம், அதன் அடிப்படை இயல்புகள், செய்முறைகள் என்ற அடிப்படை தொகுதியான எண் கணிதமாக இருந்த போதிலும் தொடர்ந்து வந்த காலங்களில் அட்சர கணிதம், கேத்திர கணிதம், நுண்கணிதம் என பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அறிவியல் சார் வல்லுநர்களுக்கு மிகவும் பயனுடையதாக பரிணமித்துவிட்டது. இவ்வுலகத்தில் இருந்த பண்டைய நாகரிகங்கள் யாவும் தமது காலங்களில் ஓரளவுக்கு கணிதத்தை வளர்த்துவிட்டுள்ளன. சில காலங்களில் கணித வளர்ச்சியானது ஒரு நாகரிகத்திலிருந்து வேறொரு நாகரிகத்திற்கு பரவியுள்ளது. ஆரம்ப கணித செயற்பாடுகள் கிறிஸ்துவுக்கு முன் 20ஆம் நூற்றாண்டில் எகிப்து, பபிலோன் போன்ற இடங்களில் ஆரம்பித்து பின்பு கிரேக்கத்தில் தொடர்ச்சியாக வளர்ச்சியுற்றது. கணிதம் சம்பந்தமான ஆவணங்கள் அரபு மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கும் மற்றும் கிரேக்க மொழியிலிருந்து அரேபிய மொழிக்கும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதே நேரம் இந்திய மொழியிலிருந்தும் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவ்வாறு காலத்துக்கு காலம் கணிதம் பல்வேறு மக்கள் கூட்டங்களின் தேவைகளோடு வளர்ச்சியடைந்து வந்துள்ள அறிவியலின் தொகுப்பாகும். எண்களுக்குரிய எழுத்து வடிவம் அறியப்படாமல் இருந்தபோது எவ்வாறு எண்கணித மதிப்பீடுகளை கணித்திருக்க முடியும் என்பது தற்போது சிந்திப்பதற்கு சிறிது கடினமான விடயமாக இருக்கலாம். ஆனால் இப்படியான வசதிகள் மற்றும் எழுத்து வடிவம் இல்லாத போது மனிதன் தனது கைவிரல்களை உபயோகித்து எண்களை இனம் கண்டான். விரல்களின் எண்ணிக்கையை விட கூடுதலான பொருட்கள் தென்பட்ட போது கற்கள், மணிகள், உலோகங்கள் என்பவற்றின் உதவியை நாடினான். பெரும்பாலும் ஒப்பீட்டு முறையிலேயே அவன் எண்களை தரம் பிரித்தான். இதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு மதிப்பீடுகள் செய்வதற்கு ஒரு கருவியின் அவசியம் அவனுக்கு தேவைப்பட்டது. அவ்வாறு காலத்தின் தேவைகள் நிமித்தம் தோன்றியதுதான் கணித்தலுக்கு பல வழிகளிலும் உதவி புரியும் அபக்கஸ் எனப்படும் எண்கணித கருவியாகும். எண் சட்டம் அல்லது அபக்கஸ் என்பது முக்கியமாக ஒரு சில ஆசிய நாடுகளில் எண்கணித செயற்பாடுகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கணிப்பீட்டு கருவியாகும். அபக்கஸ் என்பது மிருதுவான மணல் என்று பொருள் கொள்ளும் அரேபிய சொல்லிலிருந்தோ அல்லது ஃப்ரேம், டேபிள் என்று பொருள் தருகின்ற அபக்ஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தோ வந்திருக்க முடியும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும்.
இச்சொல்லானது கிறிஸ்துவுக்கு பின் 1387 பாவனைக்கு வந்ததாகவும் மணல் எண் சட்டத்தை குறிக்க லத்தீன் மொழியிலிருந்து இந்த சொல் பெறப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. அபக்கஸ் தான் முதலில் தோன்றிய கணிப்பொறியாகும். கிறிஸ்துவுக்கு முன் 500ஆம் ஆண்டில் சீன நாகரிகத்தின் போது இது பாவனைக்கு உகந்ததாக இருந்த போதும் கிறிஸ்துவுக்கு முன் 400ஆம் ஆண்டில் மெசபத்தேமியா நாகரிகத்தில் உருவாகிய மணல் அபக்கஸ்தான் அக்காலத்தில் பிரபல்யமாக இருந்தது. இது பலகையால் அல்லது களிமண்ணால் ஆன ஒரு செவ்வக வடிவான தட்டு ஆகும். இதன் மீது மிருதுவான மணலை நிரப்பி அதில் பல கோடுகளை வரைவதன் மூலம் அம்மணல் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வியாபாரத்தின் நிமித்தம் சந்தைக்கு கொண்டு வரப்படும் விற்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கைகள் வெவ்வேறு வடிவங்களாக அல்லது உருவங்களாக உள்ள இணைப்புகளில் மணிகளை கோர்த்து மணற்கோடுகளிடையே வரையப்பட்டு கணக்கிடப்பட்டது. பபிலோனியாவில் சலவைக்கல்லால் உருவாக்கப்பட்ட சலாமே அபக்கஸ் எகிப்து, ரோம், கிரீஸ், இந்தியா உட்பட பண்டைய நாகரிகங்களில் உபயோகப்படுத்தப்பட்டது. சலாமே அபக்கஸ் பாவனையில் இருந்த காலத்தில் அதனை விட சிறந்த அமைப்புடைய செப்பு உலோகத்திலான கணித பொறி ஒன்றை ரோமானியர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 500ஆம் ஆண்டு வரை பாவனையில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இதன் பின்பே சீனர்களின் மணிகள் பாவித்து கணக்கிடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அம்முறையே மணிக்கணிதம் எனவும் அழைக்கப்படுகிறது. இக்கருவியும் பல மாற்றங்களை தன்னகத்தே கொண்டு வளர்ச்சியடைந்த ஒன்றாக திகழ்ந்தது. ஜப்பானில் சற்று வேறுபாடுகளை கொண்ட சொரோபோன் என்ற பெயரில் அபக்கஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. மணிகளை மேல்பாகத்திலிருந்தும் கீழ்ப்பாகத்திலிருந்தும் குறுக்கு சட்டத்திற்கு அருகே கொண்டு வருவதன் மூலம் இலக்கங்கள் குறிக்கப்படுகின்றன. பல நாடுகளின் பாடசாலைகளில் எண்களின் பயன்பாட்டுக்கும் எண்கணித கல்விக்கும் எண் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் வியாபார நிலையங்களில், வங்கிகளில், பாடசாலைகளில் எண்கணித செய்முறைகளை செய்வதற்கு அபக்கஸை பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் மாணவர்களின் கணித திறனையும் புத்தி சாதுரியத்தையும் மேம்படுத்தலாம் என்பது அறிஞர்களின் கருத்தாகும். இம்முறையில் பயில்வதற்கு நாம் 0 முதல் 10 வரையிலான எண்களுக்குள் எவ்வாறு கூட்டல், கழித்தல் செய்ய முடியும் என்பது தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது. அதை கொண்டே மிகப்பெரிய எண்களையும் நாம் கையாள முடியும். பிள்ளைகளின் மூளை வளர்ச்சிக்கும் எண்களை பற்றிய அறிவு உள்ளுணர்விலேயே அதிகரிப்பதற்கும் தனது மதிப்பீடுகள் பற்றி அவர்களது நம்பிக்கையை வளப்படுத்தவும் கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கவும் அபக்கஸ் பெரிதளவில் உதவுகின்றது என்பது பொதுவான கருத்தாகும். சில கணித துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியானது கீழத்திய நாடுகளில், குறிப்பாக சீனா, தென்னிந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் நடைபெற்றுள்ளது. அவற்றின் பயன்கள் தற்போது சர்வதேச கணிதத்திற்கு ஏற்ற பல்வேறு நன்மைகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் கணித ஆளுமைகளை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவும் கருவியாக திகழ்வதில் தற்போதும் அபக்கஸ் முன்னணி வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த கணித பாடத்தில் எப்படியாவது சித்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் யோசிப்பாங்க. இதில் ஓஎல் எக்ஸாம் ரெடியாகிறவங்க வந்து கண்டிப்பாக தனி ஓஎல் வந்த பிறகு தான் இந்த மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் படுறாங்களா இருந்தால் அவங்க பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மேத்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தை உண்டு பண்ணி அது சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டால் நிச்சயமாக சாதாரண பரீட்சையில் வந்து கணித பாடம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. இந்த அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். வேறு எந்த சப்ஜெக்டையும் விட மேத்ஸை வந்து சரியாக விளங்கி கொண்டமாக இருந்தால் கணிதம் அப்படின்றது ரொம்ப இலகுவான பாடமாக மாறிவிடும். அந்த சூத்திரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த கணித பாடத்தில் இருக்கின்ற விடயங்களை வந்து சரியாக விளங்கி கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ரொம்ப இலகுவான பாடமாக ஆகிவிடும். ஆகவே அதில் ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டியதும் அதனை இலகுப்படுத்தப்பட வேண்டியதும் பெற்றோர்களதும் ஆசிரியர்களதும் கடமையாக இருக்கிறது. இந்த அபக்கஸ் அப்படின்னா என்ன? இது கணித பாடத்தோடு எவ்வாறு சம்பந்தப்படுகிறது? அதோடு இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் அபக்கஸ் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அபக்கஸ் பயிற்றுவிப்பாளர் வீரப்பா அரசியலன் குமாரி கிருஷ்ணதாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். முதல்ல ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விளக்கப்படுத்தி இருக்கிறோம் அபக்கஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி. அபக்கஸ் அப்படின்னா என்ன விஷயம்? அபக்கஸ்னா எல்லாரும் நினைக்கிறது மனக்கணித பாடத்திட்டம்னு. உண்மைக்குமே அது மனக்கணித பாடத்திட்டம் மட்டும் இல்லை, மூளையின் முழுமையான அறிவுத்திறன் வளர்ச்சி ஏற்படுற ஒரு பாடத்திட்டம். வலது இடது மூளையில் 2 பக்கம் இருக்கக்கூடிய பயன்களை நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பாடத்திட்டம். அது மேக்ஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸ்கூலில் பிள்ளைகள் வந்து மேக்ஸ்னாலே ரொம்ப கசப்பான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து கூட்டல், பிரித்தல், பெருக்கல் போன்றவர்கள் சரியாக செய்ய கற்றுக்கொள்ள முடியாதனால அவங்களுக்கு
அதில் அந்த மேக்ஸை பற்றி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது ஒரு கசப்பான பாடம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அபக்கஸ்னால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்கிறாங்க. இதில் வந்து வாய்ப்பாடு வந்து பிள்ளைகள் வாய்ப்பாடுன்னு சொன்னாலே ஒரு கசப்பான விஷயம்னு நினைக்கிறாங்க, அது மனப்பாடி பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இந்த எங்களோட அபக்கஸ் முறையில் அது நாங்கள் மனப்பாடம் பண்ணுறது எதுவுமே இல்லை, எல்லாம் ப்ராக்டிக்கலில் கொண்டாந்து குயிக்காக எல்லாம் ப்ராக்டிக்கலே காட்டுறோம். இப்போ இங்கே ஒரு குழந்தை வந்திருக்கிறாங்க, அவர் கிரேட் 2 படிக்கிறாரு. அவருக்கு இப்போ செஞ்சு பார்க்குற சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி அதை படிக்கிறாருன்னு, அந்த மல்டிப்ளிகேஷன் கூட எப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவரோட நாங்கள் பேசுவோம். இப்போ நீங்கள் பயிற்றுவிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த அபக்கஸ் மூலம் அந்த சின்ன தம்பி எப்படி கணக்குகளை தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவரை அறிமுகப்படுத்துவோம். அவர் வந்து உங்களோட பேர், எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க, இந்த விஷயம் சொல்லுங்கள். கிரேட் 2 படிக்கிறாரு. பேர் சொல்லுங்கள். லோகித் பிரியன். ஓகே, அவர்கிட்ட நாங்கள் எப்படி படிச்சிருக்கார் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் கேளுங்க. லோகித், உங்களுக்கு நீங்கள் அபக்கஸ் படிக்கிறனால உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கு செய்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? கணக்கு படிக்க விருப்பமா உங்களுக்கு? நல்ல ஓகே, நாங்கள் அவர்கிட்ட சம்ஸ் கணக்குகளை கேட்போம். ஓகே, இப்போ அவருக்கு நான் சில கணித சம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ரெடி? இவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறபடியாக இங்கிலீஷில் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 3 - 2 + 1 9 8 ஆன்சர் 19. ஓகே, இன்னொரு சம் கொடுத்து பார்ப்போம். 5 + 1 - 2 + 8 - 7 ஆன்சர் 5. ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளோ குயிக்காக அவங்க ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. இந்த அபக்கஸ் பயிற்றுவிக்கிற முறை எப்படி, அது என்ன மெத்தடில் படிப்பிக்கிறீங்க? அது முறை ஸ்டெப்ஸாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் படிப்பிப்போம், பிறகு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அடிஷன், சப்ட்ராக்ஷன் நல்லாவே மனக்கணிதம் வந்த பிற்பாடு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஈஸியாகவே கற்றுக்கொள்ளுவாங்க. இப்போ அது இவர்கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம். இப்போ இவர் கிரேட் 2 படிக்கிறாரு. மல்டிப்ளிகேஷன் 1 2 கேட்டு பார்ப்போம், அவர் எவ்வளோ குயிக்காக ஆன்சர் கொடுக்குறாருன்னு. லோகித், 9 × 3 சொல்லுங்கள் பார்ப்போம். 27. ஓகே, 4 × 5 20. ஓகே, இப்போ எப்படி நீங்கள் இப்போ உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் செய்கிறீங்க, எப்படி எடுத்தீங்க அபக்கஸ் முறையில்? 9 × 3 கொஞ்சம் காட்டுங்க எப்படி செஞ்சீங்கன்னு. கொஞ்சம் உங்களோட கைகளை உயர்த்தி காட்டுங்க, நாங்கள் மற்றவங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கேமரா காட்டுங்க பார்ப்போம். ஓகே, ஆன்சரை சொல்லுங்கள். 27. அப்போ அவர் வந்து இப்போ அவருக்கு நல்ல மனக்கணிதம் இருக்கப்படியா அந்த 9 × 3னா அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. 9 3 தடவை கூட்டி கூட அவர் ஆன்சர் எடுப்பார். அப்படியே அவர் ப்ராக்டிக்கலில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதை மனப்பாடம் பண்ணாமல் அது குயிக்காக எடுக்கிறாங்க. இப்போ எழுதுறனால எந்த நேரம் ப்ராக்டிஸ் கொடுக்குறபடியா அவங்களுக்கு அதில் மனதில் நல்லா பதிஞ்சிருது. அதுதான் ஒரு இப்போ ஸ்கூலில் வந்து 2ஆம் வாய்ப்பாடுனா 2ஆம் வாய்ப்பாடு, அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு. இந்த முறையில் நாங்கள் அப்படி கொடுக்கறது இல்லை. எல்லா வாய்ப்பாடும் மிக்ஸாகவே போய்கிட்டே இருக்கும். அடிக்கடி அவங்க எழுதுவாங்க. இந்த மாதிரி எங்களோட நிறைய நாங்கள் ப்ராக்டிக்கல் ஒர்க் வச்சுருக்கோம், எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒர்க். இதிலே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களுக்கு. நீ இதை டெய்லி அவங்க பார்ப்பாங்க. கண்ணால் பார்க்குறனாலையும் எழுதுறனாலையும் அவங்களுக்கு இதுக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கிது. இப்போ இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதை பற்றி நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இந்த மாணவருக்கு பதிலாக இன்னும் ஒரு மாணவரையும் இந்த இடத்துக்கு அழைத்து வரலாம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்களை எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாங்கள் இந்த கணித பாடத்துக்கான முக்கியத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கணும். அதில் அபக்கஸ் முறை பற்றி முதல் பாதியில் நாங்கள் பார்க்கலாம். அபக்கஸ் முறையின் மூலமாக இந்த கணித பாடத்துக்கான ஆர்வத்தை எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, இந்த விஷயத்தை பார்ப்பதனூடாக இந்த கணித பாடத்தில் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். அபக்கஸ் முறை பற்றி நாங்கள் பேசலாம். நாங்கள் அதை பார்க்கையில் வந்து இது ஒரு மனக்கணிதம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க படிக்கிறதுக்கு. இதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. உங்களோட கிளாஸஸில் என்ன மாதிரி இந்த விஷயங்கள் பயன்படுத்தப்படுகிறது, வகுப்புகள்? மாஸ்டர் அபக்கஸில் இதை வெளிப்படுத்துவோம். இது வந்து எண் சட்டம்னு சொன்னால், கணிதத்தில் எண் சட்டம்னு சொன்னால் அதே முறை தான் இது. இதில் நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு தெரியுது பீட்ஸ் கொஞ்சம் இருக்குது, முத்துக்கள். அது ஒரு முத்து இதில் படும்போது அந்த முத்தோட மதிப்பெண் வந்து 1 தெரிகிறது. இதில் வந்து இது டச் பண்ணும்போது அது 5. இப்போ குழந்தைகளுக்கு ஈஸியாக ஒரு 4.5 வயசு குழந்தைனால இது 5, இது 1 6ன்னு சொல்லி
குயிக்காக கற்றுக்கொள்ளுவாங்க. இது ஒவ்வொரு பீடும் இப்படி இதில் டச் பண்ணும்போது இதில் வெளி வந்து 9ஆக காட்டுப்படுது. இப்போ இதை வச்சு தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுவோம். 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் உண்மைக்குமே ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிறணும் இந்த அபக்கஸ் படிக்கிறதுக்கு. அதில் நாங்கள் அது பிற்பாடு படிப்படியாக இதில் அவங்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த பீட்ஸுகளை வச்சு தான் இதில் வந்து இப்போ 10 இதில் இப்போ இது வந்து 110. அப்போ இதில் வந்து 1, 10, 100, 1000ன்னு 10 முறையாக கூடிக்கொண்டே போகுது. இப்போ இலகுவாக இதில் படித்து கற்றுக்கிறது சொல்கிறீங்க. இது இந்த இதில் நாங்கள் யூனிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதில் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. ஒரு பீட் இது வந்து 10. அப்போ இப்போ வந்து ஆன்சர் வந்து 11 காட்டுப்படுது. இப்படி வந்தால் 111 தான் காட்டுப்படுது. அப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கிற ஈஸி. ஆரம்ப காலத்தில் இவங்க 111 தெரிஞ்சுக்கிற தேவையில்லை. ஒவ்வொன்றும் 1 1 இதில் வந்து கலர்ஸ்லையும் எடுக்க ஈஸியாக இருக்குது இந்த கலர்ஸ் இருக்கப்படியாக. அப்போ குயிக்காக அந்த அபக்கஸ் நாலேஜை கற்றுக்குருவாங்க. உண்மையாக அபக்கஸ் படிக்கிறனால குழந்தைகளுக்கு மனக்கணிதம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு மறைந்திருக்கும் திறமைகள் அதையும் வெளிப்படுத்த முடியும். எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் தெரியப்படுத்த முடியும். இது நல்லா படிக்கிறபடியாக அவங்களுக்கு ஞாபக சக்தி, வேகம், துல்லியம், நல்ல சிந்தனை, ஆக்க திறன், படிக்கும் திறமைகள், ஃபோட்டோகிராஃப் மெமரி இது எல்லாம் ஏற்படும். இதனால அவங்களுக்கு கணித பாடம் மிக ஈஸியாக இல்லை வரும். இப்போ இந்த அபக்கஸுக்கு வந்து இப்போ இணைய பாடங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலையில் இருக்குது. இவ்வளோ காலத்தில் படிக்கலாம், கோர்ஸ் டியூரேஷன் அப்படி எதுவும் இருக்குது? அது இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். முதல்ல ஸ்டார்டிங்கில் நாங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் படித்து கொடுப்போம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் நல்லா அவங்க கற்றுக்கிட்ட பிற்பாடு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் 4 மாதம் 5 மாதம், அதுவும் குழந்தைகளோட அபிலிட்டியும் அவங்களோட வயசை பொறுத்து தான் எங்களுக்கு இதை தீர்மானிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு குழந்தை வரைக்கும் எங்களுக்கு தெரியாத குழந்தையோட அபிலிட்டி எந்த அளவில் இருக்குது, டேலண்ட் எப்படி இருக்குன்னு டேலண்ட்டை பொறுத்து தான் இது குயிக்காக முடிக்கலாம் அந்த சிலபஸ். அப்போ குறிப்பிட்ட காலம் அந்த சிலபஸ் முடிச்சப்பறம் அப்புறம் இண்டிவிஜுவல் அவங்க தனிப்பட்ட முறையில் அதை பயிற்று கொள்ளலாம். இப்போ நாங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிரேட் 4ல் ஸ்டார்ட் பண்ணி கிரேட் 6, 7ல் முடிச்சிருக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் அவங்க எப்படி ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க, ஓ லெவலில் எப்படி மேக்ஸில் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றதும் இந்த அபக்கஸ் கல்வினால் அவருக்கு எந்த அளவு பிரயோஜனம் எடுத்திருக்கிறன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஓகே. உங்களோட பேர், எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க, எவ்வளோ காலம் அபக்கஸ் படிக்கிறீங்கன்ற விஷயங்களை சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராமபிரியன். நான் கிரேட் 6ல் படிக்கிறேன். அபக்கஸ் நான் 3 இயர்ஸாக படிக்கிறேன். ஸோ அபக்கஸ் படிக்கிறது உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அப்படி மேக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? நான் இப்போ அபக்கஸ் படிக்கிறதுனால எனக்கு மார்க்ஸ் எல்லாம் கொடுத்து, அப்புறம் மேத்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்காது, எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஈஸியாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன் என்ன மாதிரி செய்ய முடியுது உங்களுக்கு? மல்டிப்ளிகேஷன் ஈஸி, படித்ததுனால டக்குன்னு செய்யலாம் மல்டிப்ளிகேஷன். ஓகே. இவர்கிட்ட நாங்கள் சில கணக்குகளை கேட்டு பார்ப்போம், சொல்லுங்கள். ஓகே. இப்போ இவர்கிட்ட வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லேருந்து போவோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். இவர் வந்து இப்போ பாப்பா அவரோட ஸ்பீடாக செய்வார். அவர் வந்து இப்போ தான் ஸ்டெப் 2 செய்துட்டு போகிறாரு. இப்போ இவர் வந்து இன்னும் கொஞ்சம் பீரியடில் அவர் முடிக்க போகிறாரு. இப்போ இவர் எப்படி செய்கிறாரு நாங்கள் பார்ப்போம். ஓகே, ரெடி? 1 4 -5 +3 9 6 7 -9 3 2 ஆன்சர் 21. நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றதுக்காக நாங்கள் ஒரு புக்கை இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு சம்ஸ் எழுதி தந்தாலும் இல்லை, நீங்கள் இதில் உள்ள சம்ஸைகளும் கஷ்டமான சம்ஸ் தான். நீங்கள் பார்க்க சொல்லி கூட்ட சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அவர் வந்து ஸ்டார்டிங் இதில் சொன்னார். இப்போ நாங்கள் சொல்லலாம், இன்னொரு கணக்கு கொடுத்து பார்க்கலாம். 96 +40 -3 +7 8 ஆன்சர் 148. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் நினைக்கலாம் இது வந்து புக்கில் இருக்குது, பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. இவங்க அந்த அபக்கஸ் வந்து இதில் நல்லா மனதில் பயந்துடுது. அது பிற்பாடு அவங்களுக்கு மனக்கணிதம், இதுதான் மனக்கணிதம், எந்த சமையும் செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் வருது. இப்போ நாங்கள் பார்ப்போம் அவர் மல்டிப்ளிகேஷன் எப்படி செய்கிறாருன்னு. இப்போ நான் சும்மா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் உண்மைக்குமே கிரேட் 6 படிக்கிற பிள்ளைகளுக்கு 18 to 6 சொன்னாலே சொல்ல தெரியாத நிலைமையில் இருக்காங்க. இவரை பார்ப்போம். ஸ்ரீராம் 35 into 6 சரியாக சொல்லுங்கள். 210. நீங்கள் போட்டு பார்க்கலாம் விடைகள் சரியானு. 99 into 9 891. ஓகே. நீங்கள் ஒரு சம் கொடுத்தும் பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன், நான் எல்லாம் நினைக்கலாம் அப்படி.
இல்லை இல்லை இதை படிப்பிக்கையில் வந்து உங்களுக்கு அந்த வேகமாக நீங்கள் கேட்குறபடினால தான் உங்களுக்கு கேட்க சொன்னோம். இப்போ நாங்கள் 25 into 6 சொல்லுங்கள். 25 into 6 150. வெரி குட். இப்போ இந்த கணக்குகளை வந்து சாதாரணமாக சின்ன வயதில் இருக்கவங்களுக்கு இல்லாட்டி 4ஆம் 5ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரோம். அது குழந்தைகள் 4.5 வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உண்மைக்கு கிரேட் 2 வரைக்கும் கணக்குக்கு தேவையான அடிப்படை தேவையான பேசிக் நாலேஜ் அவ்வளவுமே கற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மேக்ஸ்ன்னு சொன்னாலே வெரி ஈஸி அப்படின்றதுல தான் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும். இடைவெளியை தொடர்ந்து ப்ராக்டிக்கலாக இந்த மாணவர்கள் எப்படி இதை படிப்பிக்கிறாங்க இல்லாட்டி எப்படி படித்து கொள்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாணவர்கள் தங்களுடைய இந்த சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரையும் இந்த அபக்கஸை வந்து பயிலக்கூடியதாக இருக்கும். எந்த வயசில் இணைந்து கொள்கின்றவர்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்து படிக்கலாம் போன்ற விஷயங்களை வந்து நாங்கள் இடைவெளியை தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த கணித பாடம் பற்றிய விடயங்களை பேசுகின்ற போது அபக்கஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விடயமாக படுகின்றது. இந்த மாணவர்களுக்கான கணித பாடத்தில் ஆர்வத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு உந்துகோல் அப்படின்னு சொல்லலாம். இதில் அபக்கஸ் படிக்கிறதுனால தனியாக கணித பாடம் மாத்திரமல்ல, அந்த மூளையின் வளர்ச்சி வந்து வித்தியாசமான விதத்தில் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். காரணம் அவர்கள் ஏனைய விடயங்களிலும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் இந்த பகுதியில் மக்கள் சேவையில் இந்த பகுதியில் வந்து இந்த அபக்கஸ் வகுப்புகள் எப்படி அந்த அபக்கஸ் படிப்பிக்கப்படுகிறது, அவர்கள் எவ்வாறு பரீட்சிக்கின்றார்கள் அப்படின்ற விடயங்களை வந்து அபக்கஸ் பயிற்றுவிப்பாளர் வீரப்பா அரசியலன் குமாரி கிருஷ்ணதாசன் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். 2 மாணவர்களோடு அவர் பேச இருக்கிறார். அவர் பேசுகிறத நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த மாணவரும் எப்படி கணிதம் செய்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு உண்மைக்குமே மார்க்ஸ் பொறுத்த மட்டுக்கு 100க்கு குறையாம தான் மேக்ஸில் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டு வராரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை. இது அபக்கஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை, எதையும் செய்ய முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படுது. அவங்களோட அபக்கஸ் அந்த கணிதம் செய்கிற பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி வந்து உண்மைக்குமே செய்யும் பிள்ளைகள் வந்து எல்லா பாடமும் நல்லா செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் பார்ப்போம் இவர் இந்த அபக்கஸில் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி. இப்போ இவரும் ஸ்டார்ட்ல இருந்து நாங்கள் கொடுப்போம் சம்ஸ் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே, ரெடி? 7 plus 6 1 4 minus 5 plus 2 minus 1 plus 4 7 minus 8. ஆன்சர் 17. இப்போ உண்மைக்கு நீங்கள் நினைக்கலாம் இங்கிலீஷ்லேயே கேட்டுட்டு போகிறோன்னு சொல்லி. இவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அபக்கஸ் வந்து 3 லாங்குவேஜ்லேயும் படிக்கலாம், இங்கிலீஷ், தமிழ், சிங்களம். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. 3 படிப்பிக்கிற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. 3 விதமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் இவங்க கணக்கு வந்து இங்கிலீஷில் செய்யணுன்னால நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த அபக்கஸ் வந்து முறையாக படிப்படியாக ஸ்டெப்ஸாக படிக்கணும். அவசரப்பட்டு 2 மாதத்தில் 3 மாதத்தில் கோர்ஸ் முடிக்கிறேன்னு சொன்னால் அதில் சரியான பலன் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இதில் ஸ்டார்ட் பண்ணால் கடைசி வரையும் படித்து முடிஞ்சால் அவங்களுக்கு இதில் நல்ல பெனிஃபிட் காணலாம். நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை இன்னும் கொஞ்சத்தில் கூப்பிட்டு எடுப்பேன். அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் அவர் இந்த அபக்கஸ் படித்தனால அவருக்கு எந்த பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி. இது உண்மைக்குமே சைனீஸ் மெத்தடாக இருந்தாலும் நாங்கள் இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இதை நல்ல முறையாக செய்துட்டு போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்கலாம், அவருக்கு இன்னொரு கணக்கை கொடுத்து பார்க்கலாம் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஓகே, 47 minus 3 plus 5 26. Answer 75. Okay, ready? 60 plus 4 minus 56 minus 2 plus 31. 34. ஓகே, இப்போ நாங்கள் இவருக்கு அந்த நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க ஏன் அப்படி கையை மூவ் பண்ணி செய்கிறாங்கன்னா மூவ் பண்ணாமல் செய்ய முடியும் without moving the fingers. Okay, ready? Okay, 5 minus 3 plus 7 minus 1 plus 6. Answer 14. அவங்களோட மூளை வந்து அந்த அளவுக்கு இயங்கி இருக்குது. இப்போ எதையும் செய்ய முடியும், எதையும் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் வந்து மேக்ஸுக்குள்ள அடிப்படையான தேவைகள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது நன்றாக உங்களுக்கு தெரியும். அதில் எந்த விதமான தப்பான விஷயமும் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு வயது இல்லை அப்படின்றது இல்லை. வயது வந்து 4.5 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் இந்த அபக்கஸ் படிக்கலாம். அந்த 12 வயசுன்றது மிச்சம். எங்களை பொறுத்த மட்டும் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு 80% பூர்ணமாகிறது
13 வயசு ஆக பூர்ணமாக அந்த வயசில் இந்த அபக்கஸ் ஸ்டடீஸை கொடுத்தா பிள்ளைகள் நல்லா கற்றுக்கொள்வாங்க. இது மற்ற பிள்ளைகளுக்கும் கற்றுக்கிற முடியாதுன்னு இல்லை, முடியும். இப்போ இவருக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய சம்ஸ் நான் இவர் செய்வார். இந்த அபக்கஸ் கல்வினால் பிள்ளைகளோட திறமைகளை கண்டுபிடிக்கலாம். சில பேர் வந்து லிஸ்னிங் ப்ரோக்ராமை நல்லா செய்வாங்க, கேட்டு செய்யக்கூடியது இருக்குது. சில பேருக்கு பார்த்து செய்யக்கூடியது. இந்த அபக்கஸ் வந்து கண், எங்களோட கை, காது எல்லாமே இயங்கித்தான் அந்த பிரெயினை டெவலப் பண்ணுது. அந்த மேக்ஸ் செய்யும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சிந்தனை ஏற்படுறது சாதாரண விஷயம். அப்போ நாங்கள் அடுத்த பெரியவரையும் வந்து கூப்பிட்டு அவரோட நாங்கள் பேசலாம். இந்த பார்க்கலாம் இந்த கணக்கு சரியான விடைகள். இந்த மாணவர்களுக்கு வந்து இதை பயன்படுத்துகின்ற போது அதை சரியாக பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏனைய சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியதாக இருக்குன்னாங்க. அதுபோல் இந்த இதை வந்து படிக்கிறதுக்கு வந்து வயதில்லை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாம். இன்னொரு மாணவரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் வளர்ந்தவர், அவருடைய நாங்கள் பேசி பார்க்கலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த அபக்கஸ் பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கையில் வந்து மாணவர்களுக்கு வந்து வயதில்லை இல்லை, அதே நேரம் கால எல்லையும் இல்லை, இவ்வளோ காலம் அபக்கஸ் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லி இப்போ ஒரு மாணவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கோம். அவருடைய பேர் வந்து அமீர் ரிஸ்வி. ஓகே, சொல்லுங்கள் அமீர் ரிஸ்வி, உங்களுக்கு இந்த அபக்கஸ் எவ்வளோ காலம் படிக்கிறனால உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது மேத்ஸில், என்ன சப்ஜெக்ட்ஸில்? நான் வந்து கிரேட் 3ல் அபக்கஸ் ப்ரோக்ராம் தொடங்கினேன். கிரேட் 3ல் தொடங்கி கிரேட் 6ல் முடித்தேன். பிஃபோர் கிரேட் 5 நான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இப்போ நான் கொலம்பு டிஎஸ்என் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறேன். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த அபக்கஸ் ப்ரோக்ராம் மிகவும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. மேத்ஸ் இதுக்கு முதல்ல நான் மேத்ஸில் அவ்வளோ பிரைட்டாக வீக்கல்ல. இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு மேத்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்துக்கும் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் ஓஎல்எல் பாஸ் பண்ணி இப்போ ஏஎல்எல் மேத்ஸ் ஸ்ட்ரீமில் படித்து கொண்டிருக்கிறேன். சொல்லப்போனால் இந்த அபக்கஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண சுட்டி தான் எனக்கு இவ்வளோ தூரம் நல்ல ஒரு படிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் பேசலாம் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட எப்படி. அமீர், இப்போ உங்களோட ஸ்டடீஸ் ஓ லெவலில் நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க மேக்ஸுக்கு? ஓ லெவல் நான் மேத்ஸ்க்கே எடுத்தேன். இப்போ ஏ லெவல் படிக்க உங்களுக்கு மேக்ஸ் படிக்க எப்படி ஈஸியாக இருக்குது? மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ மேத்ஸ்னு பெரிய சப்ஜெக்டை பார்த்தா அது வந்து 4 கன்செப்ட்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன். இந்த நாளையும் நாங்கள் ஈஸி பண்ணிக்கொண்டா எங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னமும் அபக்கஸ் முறையிலேயே கூட்டல், கழித்தல், பெருக்கல் செய்கிறீங்க? ஓகே, இப்போ நாங்கள் பார்த்த இந்த குழந்தை வந்து அவருக்கு வேறு முறைன்றது ஒன்று தெரியாது, கூட்டல், கழித்தல், பெருக்கல் செய்ய முடியுமான்னு அபக்கஸ் முறையாக தான் செய்கிறாரு. ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்ன ப்ரோக்ராம்க்கெலாம் வந்திருக்காரு. நான் நன்றி சொல்ல வேணும். வேறு என்ன உங்களுக்கு இந்த அபக்கஸ் படிக்கிறனால உங்களோட மற்ற டேலண்டெல்லாம் எப்படி வெளியாகுது? என்னென்ன டேலண்ட்டில் நீங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்குது? பேசிக்காக என் மெமரியும், கன்சன்ட்ரேஷன், க்ரியேட்டிவிட்டி, அதுபோல் பல வாழ்க்கையில் பல இதுவளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு இந்த அபக்கஸ் ப்ரோக்ராம். உங்களோட நீங்கள் சிந்திக்கிற வேகம் வந்து நான் நினைக்கிறேன் அபக்கஸ் படிக்கிறனால உங்களுக்கு அந்த 3 வருஷ கோர்ஸ் படித்தனால கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க? இந்த அபக்கஸ் மெத்தட் மூலமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணினீங்க? இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகல, சம்ஸ் எல்லாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண போகல ஆட்டோமேட்டிக்காக எங்களோட அந்த வே ஆஃப் திங்கிங் இட் சேஞ்சஸ். அந்த சேஞ்ச் ஆன பிறகு வந்து எல்லாமே ஈஸியாக அமையுது எங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த 3 இயர்ஸ் படிச்சதா சொன்னீங்க, அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணினீங்களா இல்லாட்டி அதை நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்களா இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா வீட்டில்? அந்த ஸ்கூல் அகாடமிக்ஸ்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணல, சில நேரத்தில் பண்ணுவேன். ஸ்கூலில் இப்போ ஸ்கூல் கிரேட் 5லேருந்து இப்போ வரைக்கும் மேத்ஸ் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். மேத்ஸ் சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் செய்ய போகலே இது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பொலிஷ் ஆகிக்கொண்டு வருது. தனி எதுக்கண்டு நேரம் ஒதுக்கி அது அபக்கஸ் அப்படியே கண்டினியூ பண்ணணும் இல்லாட்டி அந்த கிளாஸஸ் போகணும்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் அதை படித்த பிறகு அது நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு அதை பயன்படுத்தி கொண்டு போகலாம். குறிப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு வந்து எப்படியும் உயர்தரம் வரைக்கும் அந்த மேத்ஸ் சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கும். மேத்ஸ் செய்கிறாங்களா இருந்தால் ஏனைய சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து அந்த கணித பாடம் வந்து இலகுவாகையில் வந்து ஏனைய பாடங்களான ஆர்வம் அதிகரிக்கும்.
ஆகவே இறுதியாக இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது உண்மைக்குமே எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், கணிதம்னா யாரும் பயப்படாதீங்க, கணிதத்துக்கு ஃபேஸ் பண்ணுங்கள். ஸ்கூலில் செய்கிற பாடத்தை வந்து நல்ல வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அபக்கஸ் கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. அது கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கணக்கை வெறுக்க மாட்டீங்க, இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க. மற்றது எனக்கு சொல்ல வேணும், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பிறந்த நாள்லேருந்து இறந்த நாள் வரைக்கும் இறக்குற வரைக்குமே கால்குலேஷனோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எங்களோட வாழ்க்கையோடு இணைந்து போய்கின்னு இருக்கு. அதனால் இந்த அபக்கஸ் கல்வியும் அதே மாதிரி இந்த கல்வி படிக்கிறனால பிள்ளைகள் இப்போ நான் இந்த ஒருத்தர் சொன்னார், அவருக்கு மூளையில் எந்த அளவு அந்த திறமைகள் எடுத்து கொடுக்குதுன்னு. ஆனால் இதை முறையாக கற்றுக்கொள்ளணும். 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் வந்துட்டு நின்றுட்டு திருப்பி 2 மாதம் வந்து சேர்ந்து படிக்கிறதுல இவங்களுக்கு பலனே இல்லை. இவங்க தொடர்ச்சியாக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காலம் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் படித்து முடிவு வரைக்கும் படித்தாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே ஸ்கூல் சப்ஜெக்டில் அவங்களுக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். இன்னொன்று நான் பெற்றோர்கள்ட்ட சொல்லணும், நீங்கள் எந்த கிளாஸ் போட்டாலுமே உங்களோட கைட்னஸ் வந்து 100% இல்லாட்டி அட்லீஸ்ட் 50% பிள்ளைகளுக்கு நீங்கள் கைட்னஸ் கொடுத்தா தான் அவங்களோட கல்வியை மேல்படுத்தலாம். டீச்சர் கையில் மட்டுமே இல்லை, டீச்சர் 75%னா அட்லீஸ்ட் 25% இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, இன்றைக்கி கிளாஸ் போனாங்க எல்லாம் தேடி பார்க்குறது ஒரு பெற்றோர்கள்ன்ற கடமைன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் சரியாக செய்தோம்னா எங்களோட குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, மேக்ஸ்லேயும் திறமைசாலியாக ஆகுவாங்க. ஆக இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் இந்த கணிதம் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த கணிதத்தை எப்படியாவது படிக்கணும், இல்லாட்டி அதில் எப்படியாவது ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த அபக்கஸ் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்கியிருந்தோம். அபக்கஸ் பயிற்றுவிப்பாளர் வீரப்பா அரசியன் குமாரி கிருஷ்ணதாசன் அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயம் இந்த கணித பாடத்தை இலகுபடுத்திக் கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் கணித பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். அது சித்தி பெற்றால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் சின்ன வயசுலேருந்தே கணித பாடம் பற்றி ஒரு பயத்தை உண்டு பண்ணி பெற்றோர்களும் சரி சமூகமும் சரி மாணவர்களை கணித பாடம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உண்டு பண்ணி விடுகிறார்கள். ஆகவே அதை எவ்வாறாவது மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாதியில் இந்த அபக்கஸ் அப்படின்ற முறை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் சந்திச்சிருக்கிறோம் கணித பாட ஆசிரியர் AM சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். 2 தசாப்தத்துக்கு மேலாக கணித பாடத்தை தலைநகரை பொறுத்த வரைக்கும் கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். இணைய மாகாணங்கள் இணைய பிரதேசங்களிலும் பல கருத்தரங்களை நடத்தியிருப்பவர் கணித பாட ஆசிரியர் AM சந்திரசேகர் அவரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். உண்மையில் இந்த கணித பாடம் எவ்வாறு இலகுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு எவ்வாறு அதனை ஆர்வத்தை உண்டு பண்ணலாம், உண்மையில் கணித பாடம் அப்படின்னா ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. கணித பாடத்தை பொறுத்தவரையில் இப்போ 3 பேருட பங்களிப்பு இருக்குது. ஒன்று வந்து பெற்றோர்ட பங்களிப்பு, அடுத்ததாக ஆசிரியர்ட பங்களிப்பு, மாணவர்ட பங்களிப்பும் இருக்குது. இதில் பெற்றோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 3ஆம் வகுப்பு வந்த உடனே அவங்கள 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி முழு மூச்சாக இருக்கிறாங்க. அப்போ 3ஆம் ஆண்டுலேயே கொண்டு போய் அவங்க அந்த புத்தகங்களை தேடி அந்த பேப்பர்களை தேடி அவங்கள எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பிறகு 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் வரைக்கும் பாடுபட்டு எப்படியாவது அவங்கள ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான் ஒரு இது. ஏன்னு சொன்னால் பாருங்கள், பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, அடுத்த வீடு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பத்தாக்கு கீரை விற்கிறவங்க கூட வந்து கேட்பாங்க அவங்களோட பிள்ளை பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லி. அப்போ அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறது, கூடுதலாக அதுலேயே கூட மெனக்கட்டு 5ஆம் ஆண்டோட கழிச்சு போயிடுவாங்க பெற்றோர். இப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற பேப்பரை பெற்றோருக்கு கொடுத்தாலே சில வேலை கூட மார்க்ஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு அதில் மெனக்கிடுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் ஆண்டு வரும்போது படிப்படியாக அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. 6ஆம் ஆண்டில் வந்து அப்படி கொஞ்சம் குறையுது. பிறகு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வரும்போது கொஞ்சம் கவனிக்கிறாங்க. பிறகு பார்த்தா 10 வரும்போது துப்புரவாகவே அவங்க விட்டுடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கண்டா, அந்த சிலபஸ் இப்படித்தானே புதிய சிலபஸ் வந்துட்டு அது. ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ என்ன செய்யணுண்டா, உண்மையாக பாடம் தோங்குது 7ஆம் ஆண்டுலேருந்து தான் தோங்குது கணித பாடம். 7ஆம் ஆண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 7ஆம் ஆண்டு புத்தகத்தில் ஒரு பிள்ளை வந்து ஒரு எண்ணெய் வந்து பார்த்த உடனே 5ஆல் பிரிபடுமா, 6ஆல் பிரிபடுமா, 7ஆல் பிரிபடுமா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதுகள் வந்து தெரியுது உங்களுக்கு 6ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் 7ஆம் ஆண்டு புத்தகத்தில் உண்மையாகவே படிப்படியாக கூடுது. அப்போ 7ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வரும்போது கடுமையாக வந்துடுது. அப்போ இதிலெல்லாம் நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு நேரடியாக உழவல் வரும்போது அவங்களுக்கு
அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், அவங்கள 7ஆம் ஆண்டுலேயே இருந்து அவங்க செய்கிறாங்கிறது பெற்றோரோட கவனத்தில் இருக்கணும். ரொம்ப முக்கியம் பெற்றோரோட கவனம். அப்படி அவங்க வந்து இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலில் வந்து ஃபுல் டைமாக அவங்களுக்கு கூடுதலான நேரம் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்கூலில் வந்து ஒரு 40 நிமிடம் தான் கிளாஸ் வகுப்பு நடக்குது அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ 40 நிமிடத்தில் ஒரு 30, 35, 40 பிள்ளைகள் இருப்பாங்க. அவ்வளோ பேரையும் ஒரு டீச்சரால் கவனிக்கிறது கஷ்டம். அப்போ அவங்களும் ஒரு அளவுக்கு அந்த செய்து கொடுக்குற பிள்ளையை தான் அவங்க பார்ப்பாங்க. மிச்ச ஆக்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக போயிட்டு அந்த இதை பார்க்குறங்கிறது டீச்சருக்கு ஒரு கஷ்டமான வேலை. அது போக டீச்சர்ஸுக்கு நிறைய வேலைகளும் இருக்கிறனால கஷ்டம். அப்போ பெற்றோரோட பங்களிப்பு இருக்கணும். அடிக்கடி டீச்சர்ஸை போயிட்டு, அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா கட்டாயம் இப்போ சந்தித்து அவங்களுடைய நிலைமை என்னங்கிறத அறிஞ்சு கொள்ளணும். அது உழவல் வரும்போது போய் தேடி தெரியக்கூடாது. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலேயே மார்க்ஸ் குறையுதுன்னு சொன்னால் ஏன் குறைஞ்சது, அதுக்கு என்ன செய்யலாம், அப்போ நாங்கள் கூட்டுறதுக்கு டீச்சர்ஸ்கிட்ட கதைச்சி என்ன செய்யலாங்கிறத யோசிக்கணும். மற்றது பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி மற்றது வாய்ப்பாடும் முக்கியம். ஒரு பிள்ளை வந்து சின்ன வகுப்பில் பாடமாக்குனா அந்த வாய்ப்பாடு எப்போவுமே சாகு வரைக்கும் மறக்காது. வாய்ப்பாடு இருந்தால் குயிக்காக செய்ய முடியும். அப்போ அதை வந்து வீட்டில் இருந்தே ஒரு பெற்றோரால் செய்ய முடியும். அப்போ அதை 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேயே பாடமாக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்து கொண்டு போகிறது இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களில் வந்து ஒரு எங்களோட சமூகம் கணித பாடம் அப்படின்றது வந்து ஒரு கசப்பான பாடம் அப்படின்ற ஒரு மனநிலையே வளர்த்துடுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலேயே வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய வழியில் சென்று அந்த கணித பாடத்துக்கான ஆர்வத்தை உண்டு பண்ணுகின்ற போது அவர்கள் ஓஎல் வரையில் சரியான இடத்துக்கு வந்துடுவாங்க. ஓஎல்ல தான் போயிட்டு டைப் பண்ணுற மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 20 வருஷமாக படிப்பிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் முதல்ல பேசலையும் கேட்டிருந்தேன், 6ஆம் ஆண்டுக்கு நீங்கள் தான் படிப்பிக்கிறீங்க, ஓஎலுக்கு நீங்கள் தான் படிப்பிக்கிறீங்களா இருந்தால் வித்தியாசப்படாத சப்ஜெக்ட்ஸ் எப்படி நீங்கள் உங்களை இது இல்லாமல் கொண்டு போகிறீங்க, குழப்பம் இல்லாமல் கொண்டு போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். 6ஆம் ஆண்டுலேருந்து படிப்பிக்கிற ஒரு டீச்சர்ஸுக்கு உழவல் படிப்பிக்கிறது வந்து உண்மையாக அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 6ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உழவல் பேப்பரில் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு எல்லாமே இருக்குது. இப்போ 8ஆம் ஆண்டில் உள்ள ஒரு கணக்கு உழவல் பேப்பரில் வருது, 7ஆம் ஆண்டில் உள்ள கணக்கு கூட வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு பிள்ளையை வந்து நாங்கள் 6ஆம் ஆண்டுலேருந்தே கைட் பண்ணி கொண்டு வருவோமா இருந்தால் மட்டும் நாங்கள் மாதம் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். அந்த மாதம் எக்ஸாம் செய்யும்போது ஒரு பிள்ளையோட சிச்சுவேஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ மார்க்ஸ் குறைவானால் குறைவான ஆக்களுக்கு மட்டும் என்ன செய்யணுங்கிறத அந்த டீச்சர்ஸ் வந்து உண்மையாகவே அதுக்கு ஒரு கூட அக்கறை செலுத்தணும். இப்போ நாங்கள் டீச்சர்ஸோட கையில் வந்து நியாயமான பங்களிப்பு இருக்குது. ஒன்று டீச்சர்ஸ் வந்து அதை அந்த குறைவான மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகளில் கொஞ்சம் கூட அக்கறை செலுத்தணும். என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ அவங்க அந்த ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம், அந்த எக்ஸாமில் அவங்க குறைவாக மார்க்ஸ் எடுத்துருந்தால் அவருக்கு அந்த பேப்பரை கொடுத்து நாங்கள் அதை ஒருக்கா வீட்டில் செய்து பார்த்துட்டு வாங்க. இதே பேப்பரை நீங்கள் திறந்த பரீட்சையாக தேடி செய்யும் போது அவர் தேடி பார்க்குறான் இந்த கணக்கு வந்து எப்படி செய்கிறதுங்கிறது அவருக்கு புத்தகத்தில் இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்களை அவர் தேடி செய்யும் போது அடையே இதுதான் நாங்கள் மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரிய வரும். இதை நாங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேயே இருந்து படிப்படியாக செய்து கொண்டே வரும்போது அவர் ஓலவலுக்கு வரும்போது நல்ல ஒரு பேர் பெற முடியும். அதாவது மாணவர்களை வந்து அவர்களுடைய திறமை இல்லாட்டி அவர்களுடைய அளவுகோல் தெரிந்து கொண்டதன் அளவுகோலை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் அவங்களை அப்ரோச் பண்ணணும். இப்போ பொதுவாக பாடசாலைகளில் முக்கியமான ஒரு குழப்பமாக இருக்கும், ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு வகுப்பில் இருந்தால் 30-40 பேரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. சிலர் கொஞ்சம் முன்னால் இருப்பாங்க, சிலர் பின்னால் இருப்பாங்க, சிலர் ஆக பின்னால் இருப்பாங்க. எவ்வாறு இதனை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம்? ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி. இப்போ ஒரு பெற்றோருக்கு விருப்பமில்லை தன்னுடைய பிள்ளை வந்து 40வது பிள்ளையாக வரணும் அப்படி சொல்லி அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரணும். பெற்றோர்கள் எப்படி இதுக்குள்ள உள்வாங்கணும் பிள்ளைகளை? ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? இப்போ ஆசிரியரை பொறுத்த வரையில் ஆசிரியர் வந்து கட்டாயம் ஒரு கண்டிப்புள்ள ஒரு விருப்பத்தோட படிப்பிக்கணும், விருப்பத்தோட படிப்பிக்கணும். மற்றது ஆசிரியருங்கிறவர் வந்து கற்பிப்பவர் தான். அதாவது அவர் வந்து நெடுக தேடி தண்டை இதை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்போ பொதுவாக என்னன்னு சொன்னால் இப்போ அப்படி என்ன படிக்க இருக்குன்னு யோசிக்கலாம். இப்போ ஒரு கணக்கை வந்து நாங்கள் புதுசாக யோசிக்க வித்தியாசமாக வரும். அப்போ நாங்கள் வந்து அப்படியான இதுகளை சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கூட்டணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ப்ராக்டிக்கலோடு சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் கூட போட்டிருக்கேன். ஒரு எண்ணெய் வந்து 2ஆல் பிரிக்கும்போது 1 மிச்சம் வருது, 3ஆல் பிரித்தா 2 மிச்சம் வருது, 4ஆல் பிரித்தா 3 மிச்சம் வருது, 5ஆல் பிரித்தா 4 மிச்சம் வருது, 6ஆல் பிரித்தா 5 மிச்சம் வரும், 7ஆல் பிரித்தா 6 மிச்சம் வரும் அப்படின்னு. அப்போ அந்த எண்ணெய் என்னது அப்படின்ட்டா
இது என்ன ஒரு பொதுவான கணக்கு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு போமாசி கண்டு விட்டுட்டு அதில் ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் வந்துடும். அப்போ இப்படியான இதுகளை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 25 வர்க்கம். 25 வர்க்கத்தை வந்து பிள்ளைக்கு வந்து 25 வர்க்கம்னா 25 தான் பெருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த பின்னுக்கு இருக்க 5 பெருக்குன்னா 25 வந்துடும். அந்த முன்னுக்கு இருக்க 2 ஒன்றை கூட்டி 2 3 பெருக்கிக்கிட்டா 625 வந்துடும். அப்போ இப்படி நாங்கள் இலகுவான மெத்தட்டுகளை டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 25 100 பெருக்கணும், அதை 98 பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் 25 98 தான் பெருக்கணும், 100 பெருக்குங்க, அப்போ 2500 வந்துடும். அப்போ 2 நாங்கள் கூட பெருக்கிட்டோம். அந்த 2 25 கழிச்சு விட்டா அப்போ நான் எவ்வளவு 2450 வந்துடும். ஆக அந்த இலகுவான மெத்தட்ஸை படிப்பிக்க வேண்டியது ஆசிரியர். இது அதே நேரம் இந்த மாணவர்களும் வந்து இந்த கணித பாடத்தை பார்த்து பயப்படாமல் அவர்கள் இந்த கணித பாடத்துக்குள் இலகுவாக உள்ளிர்த்து கொண்டு கணித பாடத்தை வந்து தங்களுக்குள் எடுத்துக்கொண்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றிகரமாக தாண்டி போகிறதுக்கு அவங்க எப்படி தங்களுடைய மனநிலையை தயார்படுத்திக்கணும்? உங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன செய்யணும்டா? இப்போ இப்படித்தானே முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்கே அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. கட்டாயம் சொல்லப்போனால் உண்மையாக எல்லா மாணவராலையும் முடியும். ஒரு ஃபெயில் பண்ண ஒருத்தரை கூட பாஸ் பண்ண வைக்க முடியும். முடியாதுன்னு எவருக்குமே இல்லை. அப்போ கட்டாயம் முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க பயிற்சி செய்து கொள்ளணும். இப்போ பழைய கோப்பிகள் கூட என்ன செய்வாங்கன்னா அப்படியே தூக்கி போதற்கான வீசிடுறாங்க. அப்படி இல்லாமல் அதில் பேலன்ஸாக இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து ஒரு பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு செய்து பார்க்கணும். திரும்ப திரும்ப செய்து பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க அந்த பிழை விட்டுருந்தா என்ன பிழை விட்டுருக்கேன், ஏன் இது வந்தது அப்படிங்கிறத செய்து பார்க்கணும். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸாக வரும். அதுபோல் இப்போ நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நீங்கள் ஒரு நீண்ட அனுபவம் இருக்கும், நிறைய பெற்றோர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஒரு ஆதங்கத்தோடு வருகின்ற மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட வருகின்ற மாணவர்கள் வந்து கடந்த 20 வருடங்கள் இப்போ படித்தவங்க வேறு துறைகளில் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களோட ஆரம்ப நிலை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியின் ஒரு துணைப்பொருளாக எடுத்த ஒரு விஷயம், ஓஎல்ல வந்து கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் வந்து கணித பாடத்தை ஒரு முக்கிய பாடமாக சித்தி எய்து கொள்வது, இல்லாட்டி அதனை எப்படி பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றது. ஆக நீங்கள் அந்த உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த புதிய பாடத்திட்டம் எடுத்துக்கொள்ளோம்டா. புதிய பாடத்தையும் ஒருக்கா சொல்லிடுறேன். இந்த புதிய பாடத்திட்டம் வந்து 2 வினாக்களை கொண்டது. கணித பாடம், கணிதம் 1, கணிதம் 2. இந்த முதலாவது வினாத்தாளில் வந்து 25 வினாக்கள், முந்தி 30 வினாக்கள் இருந்துச்சு, 25 வினாக்கள். அதில் ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படுது. அப்போ 2 புள்ளிப்படி 50 புள்ளிகள் வழங்கப்படுது. வினாத்தாள் 1ல் பி பகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த பி பகுதியில் 5 வினாக்கள், எண்கள், அளவீடுகள், புள்ளிவிரவியல், தொடைகள், நிகழ்தகவு. அப்போ இந்த எண்களில் வந்து 2 விதமான எண்கள், அதாவது பின்னங்களும் விகிதமும் வரும். அளவீடில் வந்து பரப்பளவு, சுற்றளவு காணக்கூடிய மாதிரி வரும். புள்ளிவிரவியல் அதில் ஒரு கணக்கு வரும். தொடைகள், நிகழ்தகவில் வரும். இப்போ இதெல்லாம் வசன கணக்காக தான் வரும். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து வசன கணக்காக தான் கட்டாயம் வரப்போகுது. அப்படி தான் அதில் சொல்லப்பட்டிருக்குது, கட்டுரை வினாக்கள்னு சொல்லி. அப்போ அந்த ஏ பகுதியில் உள்ள 25 வினாக்களும் முழு பாடத்திட்டமும் அடங்கியதாக இருக்கும். அது சின்ன வகுப்புலேருந்தே எல்லா பாடமும் அடங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ முழுக்க தெரிஞ்சிருக்கணும். இதில் இவ்வளவு தான் வரும்னு சொல்லி அங்கே பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 2வது வினாத்தால் 2.5 மணித்தியாலம், முதலாவது வினாத்தால் 2 மணித்தியாலம், 2வது வினாத்தால் 2.5 மணித்தியாலம். அதில் ஏ பகுதி பி பகுதின்னு இருக்கும். ஏ பகுதியில் 6 வினாக்கள், 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். பி பகுதியிலே 6 வினாக்கள், 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். இந்த 2வது வினாத்தாளில் ஜியாமெட்ரி, திரிகோண கணிதம், இந்த இதுகள் கேத்திர கணிதம் 3 வினாக்கள் அதில் வரும். அதுவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வர்றது வந்து உண்மையாக கஷ்டமானதுன்னு இல்லை, ஈஸியானது. அதாவது பரப்பு கூடி இருக்குது, ஆழம் குறைவாக இருக்குது. அப்போ பிள்ளைகள் ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சிருந்தாலே அவங்களால செய்ய முடியும். மற்ற ஆசிரியர்கள் வந்து பொதுவாகவே இந்த பாடசாலை ஆசிரியர் கட்டாயம் இந்த பேப்பர் மார்க்கிங்க்கு போகணும். அப்போ போகும்போது தான் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது ஒரு பிள்ளைகள் என்னென்ன மிஸ்டேக் விடுறாங்க, அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். 2வது, இந்த சிலபஸ் மாற்றங்கள் நடக்கும்போது இவங்க அந்த செமினார்கள் நடக்கிறதுக்கும் போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை தெரிஞ்சு கொள்ளணும்.
என்ன நடந்திருக்குது, என்ன செய்யணுங்கிறதையும். மற்றது ஆசிரியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிளானிங் செய்யணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத வந்து சரியான ஒரு பிளான் ஒன்று பண்ணோம்னு சொன்னால் கட்டாயம் அவங்கள வந்து ஏசித்தி எடுக்க வைக்க முடியும். மற்றது விருப்பத்தை ஏற்படுத்தணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஒரு இப்போ ஈஸியான கணக்கை கொடுத்து அவங்க செய்து காட்டும் போது அவங்கள குட்டுன்னு சொல்லி அவங்க சரியாக செய்திருக்கன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தணும். அப்போ ஒருத்தன் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுமே தெரியாத ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன கணக்கை கொடுத்து அவன் செய்ய முடியலை, அடுத்த முறை ஒரு விளங்கப்படுத்தி போட்டு அவன் அடுத்த கணக்கு அதே மாதிரி செய்துட்டான்னு சொன்னால் சரியான சந்தோஷப்படுவான். அதாவது நடக்க முடியாத ஒருத்தன் நடந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆசிரியர் தான் அதை ஏற்படுத்தணும். இப்படி ஏற்படுத்திக்கிட்டே வரும்போது கட்டாயம் அவங்க ஓலவலில் வந்து சிறந்த பெறுபேரை பெற முடியும். நான் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம், நேரம் போதாமல் இருக்கிறனால இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த கணித பாடம் சம்பந்தமான இன்னும் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆசிரியர் AM சந்திரசேகர் அவர்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வார நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வந்து இந்த வாரம் நாங்கள் இந்த கணித பாடம் பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக சொல்லணும்னா அநேகமாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் அளவில் வந்து தொலைக்காட்சிகளில் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஊடகங்களில் அதிகமாக இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பற்றி அதிகமாக பேசுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கால நேரத்தோடு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கேன். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணினால் கூட இன்றிலிருந்து இந்த கணித பாடம் சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அதனை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தால் கூட நிச்சயமாக நீங்கள் இந்த வருட இறுதியில் தோற்றிருக்கின்ற சாதாரண தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் நல்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் எங்களோடும் தொடர்பு கொள்ளலாம், ஆசிரியரோடும் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான வழியினை நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம். மக்கள் சேவைக்கு உங்கள் கேள்விகள் அல்லது உங்கள் சந்தேகங்கள் அல்லது ஏதாவது விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எழுதலாம். உங்களுடைய கடிதங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மக்கள் சேவை, வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுர, பத்திரமல் என்ற முகவரிக்கு கடிதங்களை அனுப்பி வைங்கள். அவற்றையும் நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்தி இந்த வார நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.